ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம்ல வச்ச மாதிரி, அதிகமான செக்ஷனல் கட் ஆஃப ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல வைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் நெறைய பேரால ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தும் கிளியர் பண்ண முடியல? அண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல அத எப்படி கரெக்ட் பண்றது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லன்னா, நாளைக்கு அதாவது 31ஆம் தேதி உங்கள எக்ஸாம் ஹால்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, 599 ஆஃபர் போயிட்டுருக்கு. 25% டிஸ்கவுண்டோட இருக்கு. வெனம் சாரும், அருண்குமார் 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மெயின்ஸ் லெவல் அட்வான்ஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ. ரைட்டு. அண்ட் நம்மளுடைய ஆப் வெப்சைட்டோட லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிகமான செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருக்காங்களா சார்? அப்படின்னு கேட்டா, ஓவரால் கட் ஆஃப் ரொம்ப கம்மி. 58 சம்திங் வச்சுட்டு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம, நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த 1 வருஷம் ஃபெயில் ஆனாங்க. நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கிலீஷ்லயே ஃபில்டர் ஆனதுனால, ஓவரால் கட் ஆஃபே கம்மியாயிடுச்சு ஒரு டைம். ஸோ அந்த மாரி நடந்திருக்கு. 15, 12 1/2, 13, 14. ஸோ கஷ்டமா கேட்டாலும் அதிகமா வச்சுர்றாங்க சில நேரங்களில். இங்கிலீஷ் ஓகேங்களா? நெறைய பேர் இங்கிலீஷ்க்கு ஆவரேஜ். ஒரு சில பேர் குவான்ட் பேப்பர் டஃப்பா இருந்ததுனால ரொம்ப கம்மியான அட்டெம்ப்ட் குடுத்து வந்தாங்க. எதுலயுமே கம்மியான செக்ஷனல் கட் ஆஃபே குடுக்கல. எல்லாமே 10க்கு மேல கொஞ்சம், 10க்கு பக்கத்துல லைட்டா தான் கொஞ்சமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதிகமான செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் என்ன சொல்றேன்னா, ஆப்டிவ் லிசனிங் இங்கிலீஷ்ல சொல்றேன். அதிகமான செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கிற காரணத்தினால், நீங்க ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது, எந்த ஒரு செக்ஷனையும் கேர்லெஸ்ஸா எழுதக்கூடாது. செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு என்ன ஏற்பாடோ, அத ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் ஹால்ல முடிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அடுத்த ரிஸ்க் மூவ எடுக்கணும். இப்ப நீங்க ஒரு 15லேருந்து ஒரு 18 மார்க் நீங்க சேஃபா அட்டெண்ட் பண்ணிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த டிஃபிகல்ட்டாவோ, ட்விஸ்டட் கொஸ்டினோ எடுக்கணும். அப்பதான் உங்களால செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா தான் உங்களுக்கு ஓவரால்ல ஒரு சான்ஸ நீங்க எடுக்க முடியும். அப்ப எந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருக்காது. அங்க ஏதோ ஒண்ணு இப்ப ஆர்ஆர்பி பிஓல பிளட் ரிலேஷனும், ஒரு கேஸ்லெட், ஒரு டிஏ இது 3மே டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அத விட்டுட்டு மத்ததெல்லாம் அட்டெண்ட் பண்ண உங்களோட அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க பார்த்து இவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்ணதுலருந்து அப்சர்வ் பண்ணி எந்த கொஸ்டின இப்ப எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத வச்சுட்டு, மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த மாரி கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? செக்ஷனல் கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். இன்னும் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால, ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு தேடி 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 அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. இன்இக்வாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். சிலாஜிசஸ் தான் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணக்கூடாது. எது அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நெனச்சிருக்கோமோ, அத விட்டுட்டு மத்த எது கிடைச்சாலும் அட்டெம்ப்ட் பண்ணிருங்க. இது போட்டா நம்ம சொதப்புவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த டாபிக்கையும் ஃபர்ஸ்ட்டே எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? நல்லா எக்ஸாம் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆயிரும்ன்ற அட்டெம்ப்ட் குடுத்த உடனே உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும். கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமா இருக்கும்போது கஷ்டமான சம் கூட நீங்க வேகமா சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த எக்ஸாம் முடியிற வரை ரிலாக்ஸ் ஆக வேண்டாம். ஆ மைண்ட்ல ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் அட்டெம்ப்ட் பண்ணணும். வேகமா எழுது, வேகமா எழுது. ஏன்னா அசால்ட்டா ஆயிட்டு மெதுவா எழுதிட்டு இருப்பாங்க பிராக்டிஸ் இல்லாதனால. உங்கள நீங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸாம் ஹால்ல. அண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அவேர்னஸோட பாருங்க. ஓகேங்களா? சரி. இதில என்ன டாக்குமெண்ட் சார் நம்ம மிஸ் பண்ணா உள்ள சேர்த்த மாட்டாங்க அப்டின்னா, ஆ பிரிலிம்ஸ் உடைய ஹால் டிக்கெட். நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தூக்கி வீசாட்டியிருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் திடீர்னு பாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட பிரிலிம்ஸ் ஹால் டிக்கெட் இல்ல அப்டின்னா, டக்குனு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. எஃப்ஐஆர் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. எஃப்ஐஆர் காப்பிய கொண்டு போய் காட்டுங்க. உங்கள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க யாராச்சும் பிரிலிம்ஸ் அட்மிட் கார்ட தொலைச்சிருந்தீங்க அப்டின்னா, நேரா வந்து நம்ம டெலகிராம் குரூப் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி உடைய டெலகிராம் குரூப்ல வந்து கேளுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தொலைச்சவங்க எப்படி அவங்க எஃப்ஐஆர ஃபைல் பண்ணாங்க, எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் கார்ட கொண்டு போங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆதார் நம்பர கொண்டு போங்க. ஆதார் நம்பர டைப் பண்ணி தான் உங்கள வெரிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க பான் கார்டோ, இல்ல வோட்டர் ஐடியோ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்காக ஆதார் கார்டையும் கூட சேர்த்து எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்ட நீங்க எக்ஸாம்க்கு ஜெராக்ஸா குடுக்கலனா கூட பரவால்ல. வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் கார்ட கொண்டு போங்க. அட்லீஸ்ட் அந்த நம்பராச்சும் தெரியணும் உங்களுக்கு. அப்பதான் அந்த நம்பர போட்டு என்டர் பண்ணி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி தான் உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்புறாங்க. மால் பிராக்டிஸ அவாய்ட் பண்றதுக்காக. சரிங்களா? ரைட்டு. சரி இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்? இப்ப முக்கியமானது பிரிலிம்ஸ் அட்மிட் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கம்பல்சரியா எடுத்துட்டு போகணும். அண்ட் மெயின்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. போய் இப்பயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிராவலிங்ல பதறுவீங்க. இப்பயே டவுன்லோட் பண்ணிட்டு ஹால் டிக்கெட், பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ஹால் டிக்கெட். பிரிலிம்ஸ் சீல் பண்ணி குடுத்துருப்பாங்க. சைன் பண்ணி, இன்விஜிலேட்டர் சைன்லாம் பண்ணி, அந்த ஹால் டிக்கெட்ட கொண்டு போங்க. மெயின்ஸ் ஹால் டிக்கெட் கூட ஃபோட்டோஸ் ஒரு 4 ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்துட்டு போங்க. 2, 3 போதும்னு நெனைக்கிறேன். பட் 4 எடுத்துட்டு போங்க. எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்துட்டு நான்லாம் 10 ஃபோட்டோ மேல வச்சிருப்பேன் எப்பவுமே. ஸோ அத தான் எடுத்துட்டு போவேன். ஓகேங்களா? ஸோ எத்தன கேட்டாலும் எடுத்து குடுத்துடலாம். ஒருவேள நம்ம தப்பா ஒட்டி ஒரு டைம் நான் தப்பா ஒட்டிட்டேன். மாத்தி ஒட்டிட்டேன். அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ், எக்ஸ்ட்ரா ஹால் டிக்கெட்டே நான் 2 எடுத்துட்டு போவேன். மெயின்ஸ் ஹால் டிக்கெட்ட 2க்கு மேல எடுத்துட்டு போங்க. 2, 3 ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போங்க. எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஃபோட்டோவ என்ன பண்ணிட்டேன்னா, ஃபோட்டோ மேலே ஒட்டிட்டேன் ஒரு டைம் அவசரத்தில திருநெல்வேலி, தூத்துக்குடியில படிச்சிருந்தபோது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஹால் டிக்கெட் இருந்ததுனால எடுத்து பக்கத்தில ஒட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ஹால் டிக்கெட், ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு
ஃபோட்டோ ப்ரூஃபோட இருக்கக்கூடிய ஐடி கார்டு, அதோடைய ஜெராக்ஸ் பிளஸ் அந்த ஒரிஜினல் ஐடி. இப்ப பான் கார்டு எடுத்துட்டு போறீங்கன்னா, பான் கார்டோடைய ஜெராக்ஸ். நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஐடி கார்டும், ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய பேரும் மேட்ச் ஆகுதா? அப்பேற்பட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கா? அப்ப அத எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இல்ல சார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்ஷியல் இருக்கு. ஆதார் கார்ட்ல என் அப்பா பேரு இருக்குன்னா, அலோவ் பண்றாங்க சில இடத்துல. பட் அங்க ஏதாச்சும் அவங்க தெரியாதவங்க, இன்விஜிலேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்கன்னா, டக்குன்னு நம்ம மாத்தி குடுக்கறதுக்கு அடிஷனலா ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போங்க. என்னது, இப்போ உங்ககிட்ட ஆதார் தான் நீங்க குடுக்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல இது வேண்டாம் எனக்கு நேம் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, டக்குன்னு மாத்தி குடுக்க ஒரு வோட்டர் ஐடியோ, இல்ல பான் கார்டு இது டிரைவிங் லைசென்ஸோ, இல்ல பான் கார்டோ ஏதோ ஒண்ணு கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எதுவுமே இல்ல. எல்லாத்துலயும் பேர் அப்பா பேரோட இருக்கு. ஆனா இங்க இனிஷியலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கொஞ்சம் கேளுங்க விட்டுருவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் அத கேட்க மாட்டாங்க நெறைய இடத்துல. ஒரு சில இடத்துல நியூவா இருக்கிறவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அப்பா பேரு அ இனிஷியலா எம்மா இருக்கிறதும், இல்ல எம்முடைய ஃபுல் நேமும் இருக்கிறதும் ஒண்ணு தான். பட் சில நேரங்களில் சர்ச்சைகள் நடக்கும் அந்த மாரி. அதனால நம்ம சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா ஐடி கார்டும் அதோட ஜெராக்ஸும் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு வந்திருக்கு. செக்ஷனல் கட் ஆஃப்னால தான் நெறைய பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க. அண்ட் யாரெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட ரொம்ப கம்மியா வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அத இம்ப்ரூவ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஆப்டில ஒரு 22 வாய்ப்பில்ல. ஆப்டில ஒரு 18, 16 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. 10, 8 மார்க் வந்திருக்கும். அப்போ நீங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அக்யூரசி இல்ல அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது. அப்ப அத இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாரி தான் ரீசனிங்க்கும். அட்டெம்ப்ட் அதிகமா குடுத்து வந்திருப்பீங்க. மார்க் குறைஞ்சிருக்கும். இதில நார்மலைசேஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க எடுத்த மார்க்க அப்படியே குடுத்துருப்பாங்க. ஒரே ஷிஃப்ட்ல நடந்த எக்ஸாம். அதனால உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அக்யூரசில இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்ட கொஸ்டின்லாம் அப்படியே போய் குத்திட்டு வர வேண்டாம். பார்க்குற கொஸ்டின்ஸ்லாம் குத்தக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எக்ஸாம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும். ஆப்டி ரீசனிங்க பொறுத்தவர. சரிங்களா? அண்ட் நீங்க இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப்னால ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா, இப்போ இருந்தே ஒர்க் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்கான இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ண. நம்ம மெயின்ஸ் பேட்ச பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கன்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாரோ ஒருத்தரு. அதுக்கு அவ்வளோ லைக் வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி 3 வீடியோ போட்டேன் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ட பத்தி. அத போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து கேளுங்க. நான் ரிப்பீட்டா சொல்லி என்ன ஆகுதுன்னா, ரெகுலரா எல்லா வீடியோவும் பார்க்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு அன்ஈஸியா இருக்கு. ஒரே நியூஸ அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாரி இருக்கு எனக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி சேனல் வீடியோஸ போய் பாருங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பத்தி நான் 3 வீடியோஸ் மேல போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.